கண்ணன், ஜீவாவோட கடைசி தம்பி. ஹாய். 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 அப்போ நான் கிளம்புறேன். கண்ணா, அண்ணி நீ கூட போயிட்டு வா. ஓகே ஓகே அண்ணி. ஸ்வேதா, அப்பா, என்ன இதெல்லாம்? அது ஏய், எத்தனை நாளா நடக்குது இது? உங்க அண்ணன் என் மூத்த பொண்ணை கூட்டிட்டு போனது பத்தாதுன்னு உனக்கு இவ வேணுமா? அப்பா இல்ல. ஏய், நீ பேசாத, வாய மூடு. அசிங்கமா இல்ல உனக்கு? இல்லங்க. ஏய், ஒருக்கி ராஸ்கல். உங்க அண்ணனை இப்படி அடிச்சு தூக்காம விட்டு தான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அதனாலதான் இன்னைக்கு வெளியில தலை காட்ட முடியாம இருக்கேன். அப்பா உள்ள போ. ஏங்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மொத்த குடும்பமும் என் சொத்தை மொத்தமா ஆட்டைய போட பிளான் பண்றீங்களா? எவ்வளவு திமிரு இருந்தா இவ கூட பேசிட்டு இருப்பேன். வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. நான் ஒன்னும் பண்ணலங்க. ஏய், பேசாத, போடா. இன்னொரு முறை என் பொண்ணு கூட உன்னை பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சு. வண்டியாரா. என்னப்பாச்சு? தூக்குங்க. எந்திரிப்பா. தம்பி, தண்ணி ஏதாவது வேணுமாப்பா? எதுக்குப்பா உன்னை அடிச்சாரு? தண்ணி நீ வேணுமா? ஒன்றும் இல்லை. ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. சரி, பாத்து போப்பா. விடுங்க. ஒன்றும் இல்லை. பத்திரமா போ. ₹80 கொடுமா. இந்தாங்க. மீதி ₹20 கொடு. இந்தாம்மா. ₹50. எவ்வளோடா? ₹50. ம். டே கதிரு, அண்ணா, வாடா அங்கே வந்து உட்கார்ற. இல்லைண்ணே, நான் இங்கே இருக்கேன். ஆடா, கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ற. அட, நான் இங்கே இருக்கேண்ணா. அண்ணன் தனியாக வேலை பார்க்குறேன். டேய் வாடா, டயர்டா உட்காந்துட்டு கொட்டாய் விட்டுட்டு என்ன இருக்கேன். இவரு? ரொம்ப பண்ணாதடா, அண்ணன் சொல்றது கேளு. ஓடா போய் உட்கார்றா. உட்காரு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பானா, அதை விட்டுட்டு. டே கதிரு, நல்லா உட்கார்றா. ஏன்டா ஜீவா, இவங்களுக்குள்ள உட்காந்த உடனே அப்படியே பார்க்கறதுக்கு முதலாளி மாதிரியே இருக்கான்டா. ஆமாண்ணே. ஒரே கரரான முதலாளி மாதிரி இருக்காருல்ல. ம். ஹாலை விடுங்க, இதெல்லாம் சரி வராது. உட்கார்றா, எந்திரிச்சேன்னு வையே உத வாங்குவேன். உட்கார்றா. அதே இத்தனை பேர் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்கிறோம்டா. டே கதிரு, நம்ம கடையில் நீ கலவில் உட்காரமா வேற யாரா உட்காருவா? இந்த மாதிரி சீன் எல்லாம் எப்பயாச்சும் தான் நடக்கும். நான் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். அண்ணே சும்மா இருண்ணே. டேய். சும்மா இருடா, நல்லா சிரிடா. அதே சொல்றியால, சிரிடா. சிரிடா. இவன் சிரிப்ப பாராய். நல்லா சிரிடா. ஆமா, ஊர்ல அண்ணன் தம்பி இல்லடா, இங்கதான் அதிசயமா பிறந்திருக்கானுவோ. போட்டோ எடுக்கிறது என்ன, டயலாக் பேசுறது என்ன, விட்டு கொடுக்குறது என்ன. ஐயா முடியல சாமி. முடியலன்னா போய் தண்ணியை குடிங்க. எல்லாம் பொறாமண்ண. ஆமாடா. ஆமா, பொறாப்படுத்தேன். ஆடப்பாரு. ஏ மூர்த்தி, இதுவரை கதிரை யாசின இடையில என்ன நடந்தது? இப்ப கொஞ்சத அவன் எங்க தம்பி, நாங்க அவனை வெய்வோம் கொஞ்சுவோம் இல்லனே. ஆமா, உங்களுக்கு எதுக்கு மாமா வரி எரியுது? பாரா ஜீவா, தூரம் கடப்பக்கமெல்லாம் வர்றேன். வேற என்ன, கையில காசு இருந்திருக்காது, கடையில கிடைக்காதா ஆன்னு பார்க்க வந்திருப்பான். பாவம், அவனையாவமா குறை சொல்றீங்க. ஆனா கடையில வெளியே கூட்டம் இருக்கோ இல்லையோ, உள்ள நல்ல கூட்டம் இருக்கு. இவன் என்ன அப்படி நிக்கிறான்? ஏலே, என்னடா திடீர்னு கடைக்குள்ள வந்த, நீ பாட்டுக்கு திரும்பி நிக்கிற? ஏலே, உன்னைய தான்டா கேக்குறோம், போஸ் கொடுத்துட்டு நிக்கிற. ஏலே, என்னடா
டேய் என்னாச்சுடா? அண்ணன் டேய் டேய் என்ன டேய் இவன் எதுக்கு அழுதுட்டு இருக்கான்? என்னடா ஆச்சு? டேய் டேய் ஏலே என்னடா கணத்துல காயம் பட்டிருக்கு? டேய் காயம் என்னடா காயம்? காலேஜ்ல எதுவும் சண்டையா? யாரு கூட சண்டை கிட்ட போட்டியா என்ன? இல்ல என்னடா பிரச்சனை? இல்ல என்னாச்சுன்னு சொல்றா. ஏலே வாயை திறந்து சொல்லேன்டா. அது ஏடா ஆச்சு சொல்றா. மீனா அண்ணி. மீனா? மீனா ஏதாவது அடிச்சாளா? இல்லண்ணே, மீனா அண்ணியோட அப்பா அடிச்சிட்டாருண்ணே. எதுக்குடா அவர் அடிச்சாரு? டேய் எதுக்குடா அடிச்சாரு? அண்ணியோட தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்கண்ணே. தானோ அண்ணி அவங்கள ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட சொன்னாங்க. அவங்கள விட தானே போனேன். மீனா அண்ணியோட அப்பா பார்த்து அடிச்சிட்டாருண்ணே. வலிக்குதுண்ணே. டேய் எவ்வளவு தைரியம் வந்து இவன் மேல கை வச்சிருப்பான் அந்த ஆளு. அண்ணே அன்னைக்கு அண்ணியை அடிச்சு அனுப்புன போய் நம்ம பதில் சொல்லியிருக்கணும். சொல்லலைல்ல, அதான் இப்ப கண்ணன் அடிச்சிருக்கான். இந்த தடவை விடக்கூடாதுண்ணே. அழுகாதடா. எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிட்டாருண்ணே. அசிங்கமா போச்சுண்ணே. அந்த ஆளு சும்மா விடக்கூடாதுடா. இது வரைக்கும் நீங்க கூட என்ன கை நீட்டி அடிச்சது இல்லைண்ணே. டேய் விடுறா பாத்துக்கலாம். டேய் வாடா. டேய் குறா அண்ணே குறா. ஏய் மூர்த்தி, ஏய் சொன்னகால விடு மாமா. விடு மாமா. எனக்கு பிள்ளையா குட்டியா அந்த ஜனத்துல துண்டா வெட்டி போட்டு பாலங்குடி சேருக்கு போயிட்டான். நீங்களா சந்தோஷமா இருக்கடா. என்னண்ணே ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு பாவம் பார்த்து தான் இந்த அளவுக்கு வந்து நிக்கிறான். சின்ன பையன் அவன். இனிமேலும் பொறுமையா இருந்தா நம்ம குடும்பத்தையே அழிச்சிருவான். எப்படி அடிச்சிருக்கான் பாருடா. ஏய் வண்டி எடுக்கடா. வாடா வாடா. ஏய் மூர்த்தி நானும் வரேன்டா. ஏய் நீ கடையை பாத்துக்க மாமா. ஏய் அங்க என்ன பேச்சு? வேலையை பாருங்கடா. என்ன தப்பு நீ மேல கை வச்ச? என் பொண்ணு கூட ரோட்ல இழிச்சு பேசிட்டு இருந்தா அடிக்காம கொஞ்சுவாங்களா? ஏய் எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணை பத்திரமா வண்டி எடுத்து கூட வந்தவன நீங்க வாட்டுக்கு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு அடிப்பீங்களா? என்னண்ணே பேசிட்டு இருக்கீங்க? கண்ணன் அடிச்ச கை உங்க பக்கத்துல தானே இருக்கு. அடிச்ச கை தான். என்னடா செய்வ? செய்டா பாப்போம். உரிமை ஊருக்குடா. அன்னைக்கு என்னடா ஜீவாவை இடத்துல பிரச்சனை பண்ணீங்க. ஒண்ணு கேட்டு வந்த என் பொண்டாட்டியை அடிச்சீங்க. தானத்தை அடிச்ச உங்க அக்காவை திருப்பி அடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எங்க குடும்பத்துல பொம்பளை அடிக்கிற பழக்கம் கிடையாது. அதனாலதான் அன்னைக்கு அமைதியா விட்டோம். இன்னைக்கு அதே விஷயத்தை நீங்க திரும்ப செய்யறப்ப அமைதியா இருப்பீங்க நீங்க நினைச்சீங்கடா? அது நடக்காது. ஏய் எங்க வந்து பேசிட்டு இருக்க தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுதான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் எங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்டுக்கிட்டு ஒரு பெரிய இவரு பாயா. ஏய் வேண்டாம். என்ன மரியாதையா சொல்றேன், போயிரு. அப்படிதான் பேசுவோம். என்ன செய்வீங்க? உன்னோட மூத்த தம்பி என்னோட மூத்த பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பான். இவன் என் அடுத்த பொண்ணோட ஊரை சுத்துவான். இவன் அவளை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண பாப்பா. நான் சும்மா இருப்பனா? இங்க பாருங்க,
பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க. இப்ப நீ கேவலப்படுத்த என் தம்பிகளை மட்டும் இல்ல, உங்க மாவுகளையும் சேர்த்து. யாரும் மீனா ஒண்ணு இழுத்துட்டு போகல. நாங்க விரும்புனா கல்யாணம் கட்டிக்கிட்டோம். அசிங்கமாலாம் பேசாதீங்க. இது வரைக்கும் எங்க வீட்டுல சும்மா விளையாட்டு கூட யாரும் அடிச்சது கிடையாது. நீ வாடி போற போக்குல மேல கை வச்சுட்டு போயிருக்கிய. என்ன நடந்தாலும் சத்தியம் மூஞ்சி கடன் நடத்த முடியுதா கம்யூனிட்டி பேன் அடிச்சீங்களா? ஏய், என் பொண்ணு கிட்ட பேசினா அப்படிதான் அடிப்பேன். திமிர பாத்தீங்களாண்ணே? என் தம்பி ஒண்ணு உங்க வீட்டை தேடி வந்து உங்க ஒண்ணுகிட்ட பேசல. எங்க வீட்டுக்கு வந்த உங்க பொண்ணை திரும்ப விடும்போதே நீங்க பாத்திருக்கீங்க. பொண்ணு மேலையும் நம்பிக்கை இல்லாம யார் மேலையும் நம்பிக்கை இல்லாம எதுக்கே கண்ணன் அடிக்கணும்? உங்களை எல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. இப்படிதான் அன்னைக்கும் சொன்ன மூர்த்தி, என் மாவன் பொண்ணுக்கு என் தம்பிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னேன். கடைசியில என்ன நடந்தது? நம்ப வச்சு கழுத்து அறுத்தல. அன்னைக்கு என்ன நடந்துச்சு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்லா தெரியும். சும்மா மனசாட்சி எல்லாம் பேசாதீங்க. மனசாட்சியை பத்தி எல்லாம் நீ பேசாத. உனக்கு என்னையா என் சொத்து வேணும், அதுக்கு உன் தம்பிங்களை வச்சு நாடகம் போற. என் பொண்ணுங்கிட்ட அப்படி இப்படி பேசி கல்யாணம் பண்ணி வச்சா மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலான்னு பாக்குறியா? வெளியே தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மூர்த்தியை பத்தி பெரிய பேர் வெக்கம் கட்டவள. யாரு வெக்கம் கட்டவன்? நீதான் வெக்கம் கட்டவன். உன் பொண்ணு ஒரு பையன் கூட பேசின உடனே ஏன் எதுக்குன்னு கேட்காம தப்பா பேசுற? நீதான் வெக்கம் கட்டவன். ஏய் ஏய் ஏய், யார் மேல கை வைக்கிற? நீ கொஞ்சம் பொறுமையா. அது என் அண்ணனை தப்பா பேசினதுக்கு, இது என் தம்பி அடிச்சதுக்கு. இங்க பாருங்க, என் அளவுக்கெல்லாம் என் தம்பிகள் எல்லாம் பொறுமையானவங்க கிடையாது. பாத்தீங்கல்ல, இன்னொரு தடவை கண்ணனை தொடரணும்னு நினைச்சீங்க, நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம். என்னங்கடா, எங்க வந்து யார் அடிச்சிருக்கீங்க? உசுரோட போக மாட்டீங்க திரும்பி. என்னையா பண்ணுவ? அடிப்பியா? அடி பார்க்கலாம். அடியா இல்ல வெட்டுவியா? வெட்டியா பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் பேச்சுன. அடிச்சிர கிடிச்சிர போற. என்ன மூர்த்தி, தம்பிங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறியா? எங்க ஆளுங்களை விட்டு அடிக்கவோ உங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவோ ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இனிமே ஒவ்வொன்னா நடக்கும். எல்லாம் பேசுனா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? ஒருத்தன் பொறுமையா இருக்கிறது நம்ம ஏதாவது பேசி நம்ம குடும்பத்துக்கு எது ஆயிடக்கூடாதுன்றதுனாலதான். இப்ப என் குடும்பத்துக்கே பிரச்சனை வர்றப்ப பொறுமையா இருந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது நான் ஒண்ணும் குறிச்சு வச்சுக்கங்கடா, இன்னையில இருந்து பாண்டியன் ஸ்டோர்ஸுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. நான் இல்லனா ஒரு நாள் கூட நீங்க வியாபாரம் பண்ண முடியாது. அது தெரிஞ்சு இங்க வந்து ஆட்டம் போடுறீங்கல்ல, பாக்குறேன்டா. குன்னக்குடியில பாண்டியன் ஸ்டோர்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். இந்த பூச்சாண்டிலாம் காட்டுவேன்னு தெரிஞ்சுதாயா வந்தோம். யோ, என்ன நடந்தாலும் எங்களுக்கு இனிமே கவலை இல்லை. உன்னால முடிஞ்சதை பண்ணியா? கடைய மூடினா சோத்துக்கு தெருவுல நிக்கிற பயலுங்களுக்கு இவ்வளவு திமிரடா? என்னது தெருவுலைக்கு போறோமா? யாரு? நாங்க. இங்க பாருங்க, பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு நாள் ஒரு பொழுது அறுத்து காட்டுங்க பாப்பா. ஏய், அறுத்து காட்டியா நீ? அப்படி சொல்லுங்க. இது வரைக்கும் எங்க கடையில ஒரு பொருள் கூட இல்லைன்னு யாரையுமே திருப்பி அனுப்பிச்சது இல்ல. இனிமேல அப்படிதான் இருப்போம். முடிஞ்சத பாரு. கேட்ட இல்ல, ஒண்ணுமே இல்லாம தான் போராடி வளர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு இங்க எல்லாம் பயமெல்லாம் கிடையாது. யோ, என் தம்பி மேல கை வைக்கிற வேலையில இனிமேல் வேணாம். ஜாக்கிரதையா நடந்துக்கங்க. வாங்கடா. பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு எல்லா சரக்கும் நம்ம கிட்ட இருந்தானே போகுது. பாக்கெட் ஐட்டம் தவிர மற்றதெல்லாம் நம்ம குடோன்ல தானே போகுது. உடனே எல்லாத்தையும் நிறுத்து. உடனே வா. உடனே நிறுத்தியா?
அது ஏய், அவன் கடையில கிடக்கிற சரக்கு எத்தனை நாளைக்கு வரையா? அது தெரியல. ஆனா வாரந்தோறும் நம்ம கோடவுன்ல இருந்து போற சரக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புது. அது போகக்கூடாது, போகக்கூடாது. ரசீதெல்லாம் போட்டாச்சுங்கய்யா. பணம் எல்லாம் கூட பாதி கொடுத்துட்டாங்க. ஏய், பணத்தை தூக்கி விட்டேறியா மூஞ்சில? வேணாம், இப்ப கொடுக்க வேணாம். பணத்தை கொடுத்தா திமிரு ஏறிடும், கொடுக்க வேணாம். இது சரியா வருமாய்யா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட்யா. என்னய்யா? நீ இங்க மேனேஜரா அங்க மேனேஜராயா? சொன்ன வேலையை மட்டும் செய். சத்தியமூர்த்தி மேல பாசம் பொங்குச்சுன்னா அவன் கடையில போய் பொட்டலம் கட்டு. மன்னிச்சிருங்கய்யா. அவன் கடைக்கு ஒரு சரக்கு கூட போக கூடாது. வரும் வரும் கடைசி வரைக்கும் ஏமாத்து, ஒரு சரக்கு அனுப்பாத. கணக்கு பாரு, கொடுக்கல் வாங்கல் அவன் எவ்வளவு தரணும்னு பாரு. அந்த பணத்தை உடனே கொடுன்னு கேளு. சரிங்க. சுத்தி இருக்கிற நம்ம ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லி வை, யாரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு சரக்கு அனுப்ப கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சதுயா. அவன் போகட்டும், கோதுமை தேடி பஞ்சாப்க்கு போகட்டும், மிளகாய் தேடி குண்டூருக்கு போகட்டும். போகட்டும் போகட்டும், நல்லா அலையட்டும். நாளை காலையில பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கஸ்டமர்ஸ் வந்துட்டு திரும்பி போகட்டும். நாளை கழிச்சு அவன் கடையே மூடணும். ஏய், என்ன மனசு வரலையா? சத்தியமூர்த்தி மேல பாசம் பொங்குதோ, தேடி வந்து அடிச்சுட்டு போயிட்டாயா, தெரியுமா உனக்கு? ஆமாயா, கன்னத்துல அரைஞ்சிட்டு போயிருக்காங்க. ஒருத்தனை விட மாட்டேன். இன்னில இருந்து அவனுங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. கடையை மூட வச்சு அண்ணன் தம்பிங்க 4 பேரையும் பிரிச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா ஓட விடல. என் பேர் ஜனார்தனா இல்ல. இன்னைக்கு ஸ்வேதா வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது அப்படியே என் அப்பா அம்மா வந்து பேசிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா பேசுவா. தானா உட்காருப்பா. தானா இதோ வரேன் மாமா. வா. அட 4 பேரும் இப்படி ஒன்னாவா வந்தீங்க? இந்த தண்ணி இந்தடா. வேணாம். ஒரே பைக்லயா? ஒரே பைக்ல எப்படி வர முடியும்? 2 வண்டியில தான் வந்தோம். அத கேக்கலடா. 4 பேரும் சேர்ந்து இப்படி அடுத்தடுத்த தெருவுல வந்தீங்கன்னா கண்ணு வைக்க மாட்டாங்க. ஐயோ, முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும். என்னங்க சிரிப்பு? ஒன்னும் இல்ல. கண்ணா, நீ எங்கடா போன இவ்வளவு நேரம்? அது ஃபோன் பண்ணும்போதே சொன்னேனே, நீ கடையில் இருக்கன்னு. அதுக்குன்னு இவ்வளவு நேரமா? ஸ்வேதாவை ஆட்டோ ஏத்தி விட்டுட்டல்ல? அதெல்லாம் ஆட்டோ ஏற்றி விட்டுட்டான். டே கண்ணா, போய் முகம் கழிட்டு வா. சரிண்ணா. ஏன் நில்லு. தானா சாப்பாடு எல்லாத்துக்கும் எடுத்து வை. ஏன்டா உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்றும் இல்லை நீ. எனக்கு தெரியாதா? உன் முகம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ. கண்ணா, அடி வாங்காத. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது கடையில கொஞ்சம் வேலை செஞ்சா நீ, அதான். யார் வேலை செஞ்சா? இவனா? நல்லா செய்வான். எனக்கு தெரியாத இவனை பத்தி. இவன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் போலீஸ் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அதை சொல்லுப்பாண்டா. ஜகாவில் என்ன கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பதிலா போலீஸுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். டேய் கண்ணா, ஏய் நீ ஏன்டா நின்றுட்டே இருக்க? போடா போய் முகத்தை கழுவிட. டேய் நில்லு. என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை நீ. என்ன ஒண்ணும் இல்ல? ஐயோ, டேய் முகம் என்னடா இப்படி செவந்து போய் கிடக்கு? யார்டா அடிச்சா? என்னடா ஆச்சு? பாரு முல்ல, யாரோ அடிச்ச மாதிரி விரல் பதிஞ்சிருக்கு. மாமா, நீங்க அடிச்சீங்களா இவனை? ஏய் நீ வேற.
அண்ணன் என்னைக்கு அவனை அடிச்சிருக்கு? அப்புறம் எப்படி விரல் பதிஞ்சிருக்க? வரி வரியா இருக்கு. ஆ, அது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதோ சண்டைன்னு சொன்னான். ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? கண்ணா ஏன் அழுவுற? கண்ணா அண்ணி டேய் ஐயோ, கண்ணா என்ன கண்ணா? என்னடா எதுக்கு அழுவுற? டேய் அழாதடா. என்ன மாமா இவன் இப்படி அழுறான்? என்ன நடந்துச்சு? அழாதடா. நீ அழுதா என்னால தாங்கிக்க முடியாது. டேய் மாமா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, கேட்டுட்டே இருக்கேன்ல. 3 பேர் இப்படி முழிக்கிறீங்க, என்ன ஆச்சு? அண்ணி அது கண்ணா அழாத. மீனாவோட அப்பா இவன் அடிச்சிட்டாரு.